Civil Procedure Code we are going to see. Already we have seen in Civil Procedure Code up to Order 30. Before going to class, I would like to submit. I have posted lectures in my YouTube channel regarding the Evidence Act, Civil Procedure Code, and also Criminal Procedure Code. My YouTube channel name is Ilango Ramasamy Advocate. You can go to YouTube channel and search by name Ilango Ramasamy Advocate. You can get all lectures. Thank you, and you are requested to subscribe my channel. Now I am proceeding the class now. Order 31, that is the suit by or against trustees or executor or administrator. So whenever a trust, so any suit is to be filed by against a trust or a trustee or executor, that is the administrator. Certain persons are appointed as administrator to maintain the certain property on behalf of the minors, that is the administrator. If any suit is filed against such a persons, then what is the procedure? That is the Order 31. கட்டளை 31 ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அறக்கட்டளைகள் மீது வழக்கு தொடருவது அல்லது அறக்கட்டளையின் சார்பாக வழக்கு தொடருவதற்கு எவ்வாறு என்ன நடைமுறை, அது சில நடைமுறைகள் உரிமையல் நடைமுறை சட்டத்தில் கூறப்படுவது கட்டளை 31. Then I will go through the suit by or against a trustee or executor or administrator. Rule 1. Representation for the beneficiary in suit concern property is vested in trustee. So whenever a trustee is formed, the beneficiary, அதில் பயனாளிகள் என்பது வேறு, ட்ரஸ்டீஸ் என்பது வேறு. அதை அறங்காவலர்கள் மாதிரி அந்த நிர்வாக குழு, that is the executive members governing the body of the trustee, that is they are the vested interest in the trustee, and beneficiary is entirely different from the trustees. அதில் ஒரு ட்ரஸ்ட்டு என்பது என்ன காரணத்திற்காக, இப்போ எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஒருத்தர் 4 பேர் சேர்ந்து பணம் போட்டு அதில் நல்லா படிக்கக்கூடிய பசங்களை கல்வி உதவி பண்ணுறேன்னு சொல்லி, பெனிஃபிஷியரினால் நல்லா படிக்கக்கூடிய பசங்கள். ஸ்போர்ட்ஸ் ட்ரஸ்ட்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதில் ஒரு 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்குறாங்க. அந்த ட்ரஸ்ட்டில் யார் ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஊக்கி வச்சு பயிற்சி கொடுத்து அவங்க என்ன செலவு தொகையெல்லாம் கொடுக்குறது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ பயனாளிகள் யாருன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் யார் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறது பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி எஜுகேஷன் ட்ரஸ்ட்னால் அதில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெனிஃபிஷரி. ஸோ தி ட்ரஸ்டீஸ் ஆஃப் த ட்ரஸ்ட் like education or sports trust, whatever it is, then they are the trustees, they are the administrator of the trust and the beneficiary. So they are entitled to represent the trust. That is the in all suits concerning the property vested in trustee, in a trustee or executor, whereas the contention is between the persons beneficially interested in such a property and third person. ஸோ எனி பர்சன் இந்த பெனிஃபிஷரிக்கு மூன்றாம் நம்பருக்கு ஏதாவது சொத்து வழக்கு தாக்கல் செய்யுமென்றால், தேர் இஸ் எ டிஸ்பியூட் பிட்வீன் த தேர்ட் பார்ட்டி ஆஃப் தி ட்ரஸ்ட் அண்ட் ஆல்சோ பெனிஃபிஷரி ஆஃப் தி ட்ரஸ்ட், தென் சூட் இஸ் ஃபைல்ட் அகெயின்ஸ்ட் தி ட்ரஸ்ட், தென் தி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இஸ் வித் தி ட்ரஸ்டீஸ், தி மெயின் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தி ட்ரஸ்ட், தட் இஸ் த ட்ரஸ்டி ஆர் எக்ஸிக்யூட்டர் ஷல் ரெப்ரசன்ட். ஸோ த பெனிஃபிஷரி நீட் நாட் பி ஆடட். பயனாளிகளை அதில் ஒரு தரப்பினராக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு சமுதாயத்தில் ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதில் ட்ரஸ்ட்டில் அதில் ட்ரஸ்ட் போர்டு கமிட்டின்னு சொல்லி ஒரு 10 பேர் 15 பேர் அந்த மாதிரி ஓரளவுக்கு அவங்க தான் நிர்வாகத்தில் இருப்பாங்க. அந்த சமுதாய மக்கள் அனைவருமே அந்த ட்ரஸ்டியினுடைய பயனாளிகள். ஸோ
அந்த சமுதாயத்து அந்த ட்ரஸ்ட்டு மேலே ஒரு 3ஆம் நபர் வழக்கு பதிவு செஞ்சார்னா அதில் பெனிஃபிஷரி அத்தனை பேரையும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற அந்த ட்ரஸ்ட் போர்டு மெம்பர் மட்டும் மேலே கேஸ் போட்டால் போதும். தட் இஸ் தி ஆர்டினரி இன்ட்ரெஸ்டட் ஷல் நாட் ஆர்டினரி மேக் தம் பார்ட்டிஸ் டு தி ஷூட். தட் இஸ் தி ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸோ தட் இஸ் தி பட் கோர்ட் மே ஆர்டர் ஆர் எனி நம்பர் மேலே சப்பார்ட்டி. அந்த மாதிரி பெனிஃபிஷரி யாராவது முக்கியமாக ஆட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஆட் பண்ணலாம். தட் இஸ் தி தேர்ட் பர்சன் ட்ரஸ்டி ஆர் எக்ஸிக்யூட்டர் ஷல் ரெப்ரசன்ட் தி பர்சன் ஸோ இன்ட்ரெஸ்டட் அண்ட் மேக் தி பார்ட்டி டு தம். எல்லா ட்ரஸ்டியுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமானவற்றை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டால் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வழக்கு தாக்கல் செய்யலாம். தட் இஸ் தி ஆர்டர் 31. Then jointer of trustee or executor where there is a several trustees, executor or administrator. இப்போ ஒரு மைனர் இருக்கிறாரு, மைனர் மேஜர் இருந்து நீங்கள் இந்த பாதுகாவலராக இருந்து இந்த சொத்தை நிர்வகித்து அதில் வர்ற வருமானத்தை வச்சு நீங்கள் இந்த பாதுகாவலருக்கு உண்டான அனைத்தையும் செய்ய வேண்டும் சொன்னால் தட் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸிக்யூட்டர். நன்றி. இந்த செல்பை மாடி டு சூட் எகெயின்ஸ்ட் ஆர் எனி ஒன் ஆஃப் தி மேரிதம் வேர் செவரல் ட்ரஸ்டீஸ். நிறைய பேர் நிர்வாக குழு இருக்கிறாங்க, அந்த ட்ரஸ்ட் போர்டில் அரங்காவலராக இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் எகெயின்ஸ்ட் ஒருத்தர் மேலே போட்டால் போதும், எல்லாத்தையும் சேர்த்து போடலாம். எக்ஸிக்யூட்டர் ஹூ நாஸ் ப்ரொவைடட் பை த டெஸ்டேட்டர்ஸ் வில் அண்ட் ட்ரஸ்டி அண்ட் எக்ஸிக்யூட்டர் அவுட் சைடு நீட் நாட் பி மேட் அஸ் அப். வெளிநாட்டில் வச்சுட்டா அவங்க சேர வேண்டியதில்லை. அதே மாதிரி who has not proved the testator's will. வில்லை நான் தான் இந்த மைனருக்கு உண்டான சொத்துக்களை நிர்வாகிக்கிறேன், நீ நான் தான் அந்த நிர்வாகின்னு சொல்லி போகிறாரு. அந்த வில்லு ப்ரூவ் பண்ணினா அவரை பார்ட்டியை சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ whenever in a will an administrator is appointed, then the will is not proved, then he need not be party to the suit. That is the will is not proved, then one of the citation scope, all trustees should be represented in the suit. All trustees in which has been laid for in the before the competent court. எல்லாத்தையும் சேர்க்கணும் அரங்காவலர்கள். Suit filed in the year 1996 by all trustee. The suit itself was laid under Order 31 Rule 2. இந்த Order 31 Rule 2ல போடுறாங்க. Subsequently election took place. எலெக்ஷன் வருது. அப்ளிகேஷன் பாருங்க, நியூ ட்ரஸ்டி எலெக்டட் ட்ரஸ்டி இன் த பிளேஸ் ஆஃப் trustee disposed within the finding substitution is not provided and disposed with the finding substitution not provided. அதில் புது எலெக்ஷன் நடத்துகிறாங்க, புது அரங்காவலர் தேர்க்கிறாங்க, புது அரங்காவலர் சேர்த்தவனு பழைய ஆளுகளுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதுக்கு அந்த ட்ரஸ்ட் டீட்டில் இல்லை. இட் இஸ் த ட்ரஸ்ட் விச் இஸ் பர்மனண்ட் என்டைட்டி. சில இப்போ ட்ரஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையான நிரந்தர அரங்காவலர் இருப்பாங்க, பர்மனண்ட் ட்ரஸ்டீஸ். அண்ட் எலெக்ஷன் வித் ஸ்டாண்டிங் எலெக்ஷன் the has been filed any trustee not maintainable, then the findings of the court time of filing the suit all trustees were added as a party and those are necessarily implemented. Newcomers to elected trustee is less than proper, and the new trustee, elected trustee, need not be implemented as a party. No interference warrant. That is a revision dismissed. அந்த புது ட்ரஸ்டி ஆட் பண்ண வேண்டியது, புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரங்காவலர் சேர்க்க வேண்டியது. தட் இஸ் சிஆர் பழனிதாஸ் அலையாஸ் பழனி பாலசுப்ரமணியம் வெர்சஸ் ஸ்ரீ முத்துக்குமார் சாமி தேவஸ்தானம், represented by its 2017-3 Tamil Nadu Civil Judgment, page 206. That is the then Order 31 Rule 3. Husband married executors not to join unless direct otherwise. The husband of a married trustee, ஒரு ட்ரஸ்டியில் அந்த பெண்ணை ஒரு ஹஸ்பண்டு கல்யாணம் பண்ணார்னா shall not be party to set against her. ஒரு பெண்ணு ட்ரஸ்டியாக இருக்கிறாங்க, அவரை ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணால் கணவர் பார்ட்டியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் தி ஆர்டர் 31 Rule 3 Sub Rule 3. Then Order 32. Then the next order is suit by or against minor or the person of unsound mind.
ஒரு மன வளர்ச்சி குன்றியவரோ அல்லது இளவலர்கள், தட் இஸ் தி மெயின். தி மைனர் ஆர் பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத நபர், அவங்களுக்கு எதிராக வழக்கு போட்டால் என்ன பண்ணுறது? அதே மாதிரி இளவலர் மைனர், whenever suit is filed or on behalf of the minor or against the minor, what is the procedure to be adopted? When a person is not sound mind, அவர் வந்து ஒரு மனநிலை அறிவு திறன் அற்று சவுண்ட் மைண்ட், நல்ல இதாக இல்லை, ஒரு பைத்தியார ரேஞ்சில் இருக்கிறார். அன்சவுண்ட் மைண்ட், மனநிலை குன்றியவர், அறிவுத்திறன் குன்றியவர் என்று சொல்லலாம், அறிவு இதாக இருந்தால். ஸோ அந்த அன்சவுண்ட் மைண்ட் பர்சன் வந்து அப்படி போட்டால் யார் யார் பண்ணுறது? மைனர் டு சூ பை நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ மைனர் வழக்கு போட டு சூன்னா யார் மூலமாக போட? நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு. எவரி சூட் பை எ மைனர் ஷால் பி இன்ஸ்டியூட்டட் இன் த நேம் ஆஃப் பை எ பர்சன் ஹூ இஸ் நெசசரி என்டைட்டில் டு நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் தி மைனர். ஸோ அது மைனருக்கு யார் வந்து நேச்சுரல் கார்டியன் இல்லை, திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். யாருக்கு வந்து ரொம்ப முக்கியமான நபராக இருந்து அவரை பராமரிக்கிறாரோ அவர் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக தான் மைனருக்கு எதிராக பண்ணால், யாராச்சும் ஒருத்தர் போட்டு நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட், தாத்தா பாட்டி, அம்மா அப்பா நண்பர், சித்தப்பா பெரியப்பா, இந்த மாதிரி யார் வேணாலும் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். தட் இஸ் தி ஏ அங்கிள், ஏ கிராண்ட்ஃபாதர் ஆர் மதர் ஆர் கிராண்ட்மதர், whoever it may be, he may be a next friend on behalf of the minor. So these kind of persons are entitled to represent a minor when a suit is filed against a minor or filed by the minor. So every minor is represented by his next friend. That is the Order 32 Rule 1. So that is the next explanation. Minor means who is minor. That is the explanation. Indian Majority Act is there. So according to Indian Majority, Section 3 of Indian Majority defines what is the major, who is the major, where a suit related to the class 1 and he should be completed age of 18. That is the Indian Majority Act defines Section 3, whoever it may be, a person is completed, that is not on running age, that 18 years should be completed is major. Until the completion of 18 years they are called as minors. That is the basic things. Then suit by minors, இளவலர் வழக்குன்னா எப்படி? Bare reading of Order 32 Rule 1 CPC makes ample clear every suit of minor instituted in his name by a person who is called a next friend of minor. ஒரு மைனர் சார்பாக அல்லது எதிராக போட்டாலும் அவருக்கு ஒரு பிரதிநிதித்துவ ஒரு நபரை நியமிக்க வேண்டும். அவர் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்று அழைக்கப்படுகிறார். தட் இஸ் the next friend need not be necessarily duly appointed guardian specified under section Hindu Minority Act. And ஸோ ஒரு மைனருங்கிறவர் வந்து ஹிந்து மைனாரிட்டி ஆக்டில் அப்பாயின்மெண்ட் பண்ண கார்டியனாக இருக்க தேவையில்லை. நீதிமன்றத்தினால் ஒரு அவரே வந்தால் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்பாயிண்டட் கார்டியன் அண்டர் Hindu Minority and Guardianship Act 1956 need not be a next friend. Anyone can be a next friend. That is the next friend acts the benefit of minor or other person who is unable to look after his own interests of minor is lawful without being a regular appointment of guardian, Hindu Guardianship Act. ஸோ அந்த கார்டியன்ஷிப் ஆக்டில் கார்டியன் இல்லாதப்போ, அவருக்கு பாதுகாவலர் இல்லாதப்போ அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுன்னு யார் அவருடைய நலனை பாதுகாக்கிறாரோ அவர் தான் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லலாம். தட் இஸ் the court is necessary to look after the interest of the minor, not or a disabled person who represent particular matter. The court must look after அந்த இளவலருடைய நலனை மட்டும்தான் பார்க்கணும். interest of minor. Therefore opposite the authority the suit minor and represented by the suit minor is without next friend
The plaint will be taken off file and the order 232. Order 32 rule 3 together may distinguish between the next friend and guard added. ஸோ ஆர்டர் இதில் வந்து மைனருக்கு நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லாத எந்த வழக்கும் தாக்கல் செய்யக்கூடாது. தட் இஸ் தி ஆர்டர் 30 ரூல் 1. தென் ஆர்டர் 30 டேக்ஸ் ஆஃப் தி ஆர்டர் 2. தென் த ஆர்டர் 2 ரூல் 1 and 3 அது ரெண்டுக்கு என்ன அடிப்படை வித்தியாசம்னா, டுகெதர் மேஸ் டிக்ளேர் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் கார்டியன் ஆட் லிட்டம். ஸோ நீதிமன்றத்தில் வந்து யாருமே ரெப்ரசன்ட் பண்ண நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு போட்டு ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணல. தென் த கோர்ட் வில் அப்பாயின்மெண்ட் எனி அட்வொகேட்ஸ் லைக் பீப்புள் கேன் பி ஆக்ட் அஸ் எ கோர்ட் கார்டியன். தட் இஸ் கால்ட் அப்பாயிண்டட் அண்டர் ஆர்டர் 32 ரூல் 3. ஸோ ஆர்டர் 32 ரூல் 3 பிரகாரம் விதி 3 பிரகாரம் நீதிமன்றமே ஒருத்தர் வந்து மைனரை வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்து வக்காலத்தை எதிர்த்து தாக்கல் செய்யலாம். நீதிமன்றமே ஒரு வழக்கறிஞர் போன்ற நபர்களை நியமனம் செய்து, அது நீதிமன்ற பாதுகாவலர், அவரை வச்சு அந்த கேஸாக ஒரு மைனருக்கு என்ன வருது என்ன இதுன்னு கணக்கு போட்டு அவருக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் போடணுமோ எல்லாம் போட்டு ஆவணங்களை பரிசீலனை செஞ்சு விசாரித்து அவர் கேஸை நடத்த வேண்டும். தட் இஸ் தி அதுக்குமே நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வித்தியாசம். தேர் இஸ் எ டிஸ்டிங்ஷன், தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் த கோர்ட் கார்டியன் அண்டு நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால் நீதிமன்றத்தினால் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவதற்கும் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. தட் இஸ் தி அண்ட் இன் கேஸ் ஆஃப் மைனர் சூட் ஆன் மைனர் நோ பர்மிஷன் லீவ் ஆஃப் த கோர்ட் இஸ் நெசசரி ஃபார் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்டும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் நீதிமன்ற அனுமதி எதையும் பெற வேண்டியதில்லை. வேர் இஃப் த சூட் இஸ் ஃபைல்டு எகெயின்ஸ்ட் மைனர் இஸ் ஆப்ளிகேட்டட் அப்ராப்ரியேட் கார்டியன் ஆட் ஐட்டம் அப்பாயிண்டட். when the guardian litem is special guardian appointed by the court. கார்டியன் ஆட் லிட்டம் அப்படின்னா வழக்குக்காக ஒரு பாதுகாவலரை வந்து நீதிமன்றம் நியமிக்கிறது. ஸ்பெஷல் கார்டியன் அப்பாயிண்டட் பை தி கோர்ட் இன் பர்டிகுலர் லிட்டிகேஷன் பெண்டிங் இன் ரெப்ரசன்ட் மைனர். தட் இஸ் ஒரு மைனருக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த மைனருக்கு வந்து யாருமே ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா கோர்ட் வந்து அவர் மைனர் கார்டியன் கோர்ட் கார்டியனாக ஒருத்தரை நியமனம் செய்யலாம். அதில் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்ஸ் ஆர் ரெப்ரசன்டிங் ஆன் பிஹாப் ஆஃப் தி மைனர். தட் இஸ் தி கோர்ட் கார்டியன் இஸ் அப்பாயிண்டட். தட் இஸ் தி நாகையா வெர்சஸ் சவுடம்மா 2018 1 CTC page 565 Supreme Court. Then order 21 rule 2, where suit is instituted without next friend the plaint taken on file. இப்போ ஒருத்தர் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுலாம் வெறும் மைனரை வச்சு சூட்டை போட்டால் அந்த சூட்டை வந்து வழக்கு கோர்ப்புக்கே எடுக்கக்கூடாது. whenever a suit is instituted without any next friend, the suit should not be numbered. That is the order 32 rule 2. Where a suit is instituted by or on behalf of minor without next friend, defendant may apply to have the plaint to be taken off file and the cost to be paid by the pleader or the person who is represented. So whenever there is no representation on behalf of the minor, the defendant can file a suit to be dismissed, and court he is entitled to file an application under order 32 rule 2. ஸோ ஒருத்தர் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு மைனரை வச்சு ஒரு வழக்கறிஞர் கேஸ் போட்டார்னா அந்த தாவா பிராதியை தள்ளுபடி செய்ய சொல்லி மனு தாக்கல் செய்யலாம். அது எதுலைன்னா ஆர்டர் 32 ரூல் 2 அதில் சப் ரூல் என்ன. ஸோ நோ சச் நோட்டீஸ் ஆஃப் any given to such a person, the court after hearing the objection make an order as things fit. So then if he is not represented, hence suit is not maintainable, the court suit is liable to be dismissed. Then the court will issue notice to other side and decide the matter on merits. அதை வச்சு பின்னால் தீர்மானிக்கும். அதை எதிர் தரப்பில் வந்து ஆட்சேபனை கேட்கும். இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லாத போட்டுக்கிறீங்க, உங்கள் வழக்கு வந்து தள்ளுபடி செய்ய சொல்லி பிரதிவாதி மனு தாக்கல் செய்ததில்ல, செலவு தொகையோடு அவர் கொடுக்கணும்னு போட்டுக்கிறாரு, அதுக்கு உங்களுடைய பதில் என்னங்கிறத கேட்டு அதுக்கு பிற்பாடு ஆட்சேபனையும் கேட்டுட்டு
அதுக்கு பிற்பாடு நீதிமன்றம் என்ன உத்தரவு வேணாலும் பிறப்பிக்கலாம். தட் இஸ் தி நோட்டீஸ் ஆஃப் சச் given to such a person. The court after hearing objection and make a such order as things fit. That is the power of the court. Then 2A, security furnished by the next friend when so ordered. ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தார்னா அவர் எதாவது செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ண சொல்லி கேட்டால் டிபெண்ட் போடலாம். When a suit is instituted by a minor, the defendant can apply to the court and furnish the security for cost to be ordered in favor of him. ஒரு பிரதிவாதிக்கு வாதி மைனராக இருக்கும் பட்சத்தில் அந்த மைனர் வழக்கை நடத்தும்போது தனக்கு பிரதிவாதிக்கு ஏதாவது செலவு தொகை ஏற்படுமானால் அந்த செலவு தொகைக்கு என்ன செக்யூரிட்டி என்பதை கேட்டு பெறலாம். தட் இஸ் தி 2A. வேர் ஏ சூட் ஹேஸ் பீன் இன்ஸ்டட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் பை நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட். அதாவது ஒரு மைனர் சார்பாக அவருடைய நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் வழக்கு தாக்கல் செய்தார். த கோர்ட் மே அட் எனி ஸ்டேஜ், தட் இஸ் தி எந்த காலத்திலும், தட் இஸ் தி அட் எனி ஸ்டேஜ் எய்தர் இட்ஸ் ஆன் ஓன் மோஷன் without any application by the defendant. Court suo motu, the court can pass an order. Then or an application by the defendant. or பிரதிவாதி மனு தாக்கல் செய்தாலோ, that is the for reasons to be recorded. then அதில் என்ன காரணம் சொல்லி what are the reasons why the court is asking to furnish the security, that is the reason behind it should be find place in the order and recorded, and the next friend to give security payment of all costs incurred likely to be incurred by the defendant. அந்த வழக்கில் எந்த ஸ்டேஜில் வேணாலும் அவர் இதுவரைக்கும் செலவு பண்ண தொகை இனிமே கொண்டு அவர் செலவு பண்ண போகிற தொகையை அனைத்துக்கும் சேர்ந்து நீங்கள் வாதிக்கு ஆதரவு செலுத்த சொல்லி உத்தரவு போட்டால் அதை செலுத்துவதற்கு உண்டான செக்யூரிட்டி கொடுங்க, செலவு தொகை செலுத்துவதற்குண்டான செக்யூரிட்டியை நீங்கள் நீதிமன்றத்திற்கு கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டு பெறலாம். வேர் சட் a suit is instituted by indigent person, security include the government. ஸோ அப்போ அந்த மாதிரி வறியவர், தட் இஸ் தி இண்டிஜென்ட், வசதி இல்லாத ஒரு நபர், வசதியற்ற நபர், மைனருக்கு எனக்கு கோர்ட்டு ஃபீ கட்டுறதுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லி போகிறோம். தட் இஸ் தி இண்டிஜென்ட் ஷூட். ஸோ ஒரு மைனருக்கு எந்த விதமான பண வசதி இல்லை, அதனால் அந்த கோர்ட் ஃபீஸ் கட்டுறது விலக்கு அளிங்கன்னு சொல்லி இண்டிஜென்ட் ஷூட், தட் இஸ் தி அந்த கோர்ட் ஃபீஸ் கட்டுறதுல விலக்கு அளிக்கிறதுக்கு மனு தாக்கல் இண்டிஜென்ட் ஷூட். அண்டு அந்த வழக்கில் கவர்மெண்ட் அந்த செலவு தொகைக்கு அரசாங்கத்திற்கு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டும். அந்த கோர்ட் ஃபீஸ் நாளைக்கு ஆர்டரானா யார் கட்டுறது, அதுக்கு என்ன சோர்ஸு, தட் இஸ் தி whenever an order is made, the court fees and the minor will succeed in a suit filed as an indigent, then he is liable to pay court fees. In order to recover the court fees after succeeding minor plaintiff, the court can ask, furnish security. You are hereby called upon to furnish security for payment of court fees to the government. அந்த நீதிமன்றத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணத்திற்கு நீங்கள் செக்யூரிட்டி விடுங்கள். மைனருக்கு நீங்கள் வசதி இல்லை, அதனால் நீதிமன்ற கட்டணம் செலுத்த முடியாதுன்னு போட்டுக்கிறீங்க. அதனால் அந்த நாளைக்கு ஜெயிச்சிட்டிங்கன்னா அது செலுத்துறதுக்கு என்ன உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் ஆதரவு போடலாம். தென் ஆர்டர் 35 Rule 2 shall apply to the suit where makes an order in the suit directly security to be furnished. அந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ண சொல்லி உத்தரவு வேண்டாம், அந்த செக்யூரிட்டியை அவர் ஃபர்னிஷ் பண்ணணும். தட் இஸ் தி ஆர்டர் 32 Rule 2. Then Order 32 Rule 3. Then guardian for a suit to be appointed by court for minor defendant. A suit is filed against a minor, he is arrived as a defendant. No, and then the plaintiff give some particular person, next friend or guardian, minor is represented by such and such a person. The summons was sent to the particular person, but he will not appear. Then what is the procedure to be adopted by the court? ஒரு நீதிமன்றத்தில் ஒரு மைனருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். வழக்கு தாக்கல் செய்த பின்னிட்டு
அதில் வந்து அந்த வாதி வந்து பிரதிவாதி மைனருக்காக அவருடைய நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னாருன்னு சொல்லி ஒருத்தர் போடுறாரு, அல்லது அவருடைய நேச்சுரல் கார்டியன் அப்பா அம்மாவே போடுறாங்க. ஸோ அப்பா அம்மாவே நீதிமன்றத்தில் ஆஜராகலைன்னா அந்த அந்த மைனருக்கு யார் ஆஜராகும்னு அந்த வாதி குறிப்பிட்டாலும் அந்த நபர் ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றம் அப்படியே எக்ஸ்பார்ட்டி பண்ணலாம்னா பண்ண முடியாது. த கோர்ட் சுட் அப்பாயிண்ட் எ guardian on behalf of the minor. So the shall appoint a proper person to guardian for the suit for such a minor. அந்த இளவலருடைய பாதுகாப்பு, that is the what is the nature whenever the minor interest should be protected by the court. That is the basic intention of our law. ஒரு நம்ம சட்டத்தினுடைய அடிப்படை என்னென்னா, நீதிமன்றம் வந்து ஒரு இளவலர் மைனராக இருக்கிற நபர்களுடைய அனைத்து சொத்துக்களையும் அவருடைய உரிமைகளையும் பாதுகாத்து நீதிமன்றம் கருதி அவருக்கு பாதுகாத்து தர வேண்டும். ஏன்னா மைனருக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் நீதிமன்றம் அந்த பணியை செய்யணும். நீதிமன்றத்தில் ஒரு மைனருக்காக எந்த வழக்கு வந்தாலும் அது நீதிமன்றத்தினுடைய அடிப்படை கடமை. தட் இஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி மைனர் ஷுட் பி ப்ரொடெக்டட் பை த கோர்ட் வென் ஹீ இஸ் அன்ரெப்ரசன்டட் இன் எ கேஸ். So the minor interest always to be safeguarded by the court. That is the fundamental duty of the court. So that is the whenever a minor should not be left uncontested. ஒரு வழக்கை நடத்தாத கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லாத ஒரு நிலைமை வந்ததுன்னா நீதிமன்றம் அந்த இளவரனுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக ஒரு வழக்கறிஞர் போன்ற நபர்களை அமர்த்தி அவரை வழக்கை நடத்த சொல்லி உத்தரவிடலாம். தட் இஸ் அப்பாயின்மெண்ட் பை கோர்ட் கார்டியன். So a proper person and an order for appointment of a guardian for suit may be obtained upon application in the name and behalf of the minor or by plaintiff. So any person can file a petition or the plaintiff himself. The court can, when the next friend who obtained the summons but he did not turn up to the court, ஒருத்தர் சம்மனை வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் வரலின்னா வாதியே வந்து இதில் இந்த ஆர்டர் 32 ரூல் 3ல் ஒரு மனு போட்டு இந்த மாதிரி நீதிமன்ற பாதுகாவலர் கோர்ட் கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹீ கேன் த பிளைண்டிஃப் ஹிம்செல்ஃப் கேன் ஆஸ்க் டு அப்பாயிண்ட் ஏ கார்டியன் ஆன் கோர்ட் கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி மைனர் இன் ஏ ஷூட். Such an application shall be supported by affidavit verifying the facts and purpose. No interest in the matter. The guardian and who is represented the minor has no interest, adverse interest in the suit. The minor see the fit to be appointed. Then அதில் வந்து வெரிஃபிகேஷன் போட்டு அஃபிடவிட் பண்ணணும். ஃபேக்ட் தட் ப்ரொப்போஸ்டு கார்டியன் ஹேஸ் நோ இன்ட்ரெஸ்ட். அதில் யார் கார்டியனாக நியமிக்கப்படுகிறாரோ அவருக்கு அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் அந்த வழக்கில் அவருக்கு எந்த விதமான உரிமையும் இருக்கக்கூடாது. whenever a court guardian is to be appointed, he should not be no way connected with the suit property, whatever the dispute in that case. He should not have any interest in that subject matter of the suit. Then only he can be appointed as a guardian, court guardian. நீதிமன்ற காவலராக நியமனம் செய்யக்கூடிய நபருக்கு அந்த வழக்கில் எந்த விதமான ஒரு உரிமையும் இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் வந்து சித்தப்பா இருக்கிறாரு, ஒரு சித்தப்பாவையே வச்சு போகிறாரு, அவங்க அப்பா இல்லாதனால சித்தப்பாவுக்கு அதில் ஒரு பங்கு இருந்ததுன்னா அவர் வந்து கோர்ட் கார்டியனாக அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. தட் இஸ் தி ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஸோ நோ ஆர்டர் ஷல் பி மேட் ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் எக்ஸ்பெக்ட் நோ அப்பான் நோட்டீஸ் டு எனி கார்டியன் ஆஃப் மைனர் அப்பாயிண்டட் அண்ட் பார்ட்டி இன் தட் and where there is no such guardian appointment of father or where there is no father and mother. Whenever a court is proposed to appoint a guardian, court guardian, then it should send a notice to the natural guardian. இப்போ வந்து ஒரு நீதிமன்ற பாதுகாவலர் நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் எங்கள் அப்பா இருந்தாருன்னா எங்கள் அப்பாவுக்கு அறிவிப்பு கொடுத்து, எங்கள் அம்மா இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு அறிவிப்பு கொடுத்து உங்களுடைய இது என்ன அப்படின்னு கேட்டுட்டு நேச்சுரல் கார்டியன். ஸோ ஃபாதர் அண்ட் மதர்ஸ் ஆர் நேச்சுரல் கார்டியன். They should be there competent to safeguard the minor interest. So whenever a court proposed to appoint a guardian, it should send a notice to the natural guardian. ஸோ அந்த மாதிரி தந்தையார் தாயப்பா இருந்தாங்கன்னா
அந்த நிலைமையில் ஒரு நீதிமன்ற பாதுகாவலரை நியமிக்க போக வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தால் அந்த மனுவை பொறுத்தளவு அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து தாய் தந்தையருக்கு அறிவிப்பு கொடுத்து அதற்கு பின்னிட்டு தான் உத்தரவு பண்ண வேண்டும். ஸோ மைனர் ஆஃப்டர் ஹியரிங் தி அப்ஜெக்ஷன் மே பி அர்ஜ்ட் ஆன் பிஹாஃப் சர்வ்ட் ஆன் தி sub rule. So after service of notice only and after hearing the objection from the natural guardian, the court guardian can be appointed. That is the Rule 4, Order 32, Rule 3, Sub-Rule 4. Then Sub-Rule 4A. The court may in any case things issue notice under Sub-Rule minor also. If it is things fit, அந்த இளவலர் குழந்தைக்கே நோட்டீஸ் அனுப்பலாம். நீதிமன்றம் நினைத்தால் அந்த குழந்தைக்கே போய் இந்த வழக்கு சம்மந்தமாக ஒரு அறிவிப்பு கொடுங்கன்னு சொல்லி அந்த கார்டியன் இல்லாத இன்னும் நாங்கள் கோர்ட் கார்டியன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மைனருக்கே ஒரு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடலாம். தென் a person appointed to be guardian suit for minor. இந்த விதி 3ல் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் அவர் பாதுகாவலராக அந்த வழக்கு முடியும் திண்ணி செயல்பட வேண்டும். தட் இஸ் a person appointed under sub-rule 1 to be a guardian for the suit for a minor. அந்த வழக்கில் அவர் தான் பாதுகாவலராக இருக்கணும். ஷல் அன்லஸ் his appointment is terminated by retirement. அவர் நீதிமன்றமே அவரை இனிமேல் நீங்கள் கார்டியனை ஆக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது அவர் டெர்மினேட் பண்ணுறதுன்னு அவர் தான் கார்டியனாக இருக்கணும். ஆர் ரிட்டையர்மெண்ட், அவர் வயசாகி போச்சு, என்னால் வர முடியாது, படுத்துட்டார். ஆர் ரிமூவல் ஆர் டெத்து, அவர் இறந்துட்டாலோ அவர் ரிமூவ் பண்ணாலோ as such all the proceedings arising in the suit including any appellate or revision or any execution of the decree, எல்லாத்துக்கும் அவர் தான். அப்பீல் போடுறதுக்கு அவர் தான், ரிவிஷனுக்கு அவர் தான். எனி ப்ரொசீடிங்ஸ் then the appointed court guardian is entitled to represent on behalf of the minor. That is the Order 32, Rule 3. Then Rule 3A. Then what is the Rule 3A? 3A says degree against a minor not to be set aside unless prejudice has been caused to his interest. No degree passed against a minor shall be set on the ground that next parent or guardian has an interest in the subject matter. இப்போ ஒரு கோர்ட்டு கார்டியனோ அது நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கோ ஒரு வழக்கில் அவருக்கு ஏதோ சம் இன்ட்ரெஸ்ட் பங்கு இருக்குது, உரிமை இருக்குது, அதனால் அவர் மைனர் இன்ட்ரெஸ்ட்டுக்காக செயல்படலை, அதனால் டிகிரி பாஸ் பண்ணது தப்புன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வென்எவர் guardian or guardian is appointed or next friend is representing the minor, then the degree is passed. After that, any person make an objection, the minor or next friend, guardian or next friend is having some interest in the subject matter of the suit. That is why the degree is not maintainable. That is he should not object to set aside the degree. ஒரு தீர்ப்பானை ஒரு மைனரை போட்டு அதில் கார்டியன் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த கார்டியன் நடத்தின ஒருபாடு அந்த கார்டியனுக்கு அந்த வழக்கில் அந்த சொத்தில் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சூட்டில் அவருக்கு உரிமைகள் இருக்குது, அதனால் அவர் வச்சு இந்த வழக்கு நடத்தும் தப்பு, அதனால் தீர்ப்பானை ரத்து பண்ணுங்கள் சொல்லி எந்த ஆட்சேபனையும் பயிர் பண்ணக்கூடாது. தட் இஸ் தி சூட் adverse to the minor and for reason adverse interest of the next parent and prejudice caused to the minor interest and shall be ground for set aside. When it can be set aside, அதனால் மைனருக்கு பாதிப்பு, இப்போ அவருக்கு எதாவது அதிகமாக பலன் அடைஞ்சிட்டாரு, மைனருக்கு குறைவாக வந்துருச்சு இந்த டிகிரினால், மைனருக்கு இந்த சரியாக பண்ணதுனால அந்த கார்டியன் சரியாக நடத்தாதனால மைனருக்கு உண்டான உரிமை பாதிக்கப்பட்டது என்று நீதிமன்றத்திற்கு அந்த பாதிக்கப்பட்ட உரிமையை எடுத்து சொன்னால் அந்த தீர்ப்பாணையை ரத்து பண்ணலாம். whenever a plea is taken that the minor interest in that suit after the degree, as per the degree, the minor interest is spoiled and there is a heavy loss to the minor,
So the minor interest is prejudiced. Then on such a ground, the degree can be set aside, whatever the degree is passed in favor of or against the minor. That is the ஸோ அந்த தீர்ப்பானை வந்து எப்போ ரத்து செய்யலான்னா அந்த மைனருக்கு உண்டான உரிமை பாதிக்கப்பட்டுள்ளது என்ற காரணத்தின் அடிப்படையில் மற்ற காரணத்திற்காக வந்து தள்ளுபடி அந்த ரத்து பண்ணக்கூடாது டிகிரியை. நத்திங் இஸ் மைனர் ஃப்ரம் அப்டைனிங் ரிலீஃப் அவைலபிள் அண்டர் எனி லா ஃபார் மிஸ்காண்டக்ட் ஆர் கிராஸ் ஆன் த பெஸ்ட் அண்ட் கார்டியன் ரிசல்ட்டிங் இன் ப்ரிஜுடிஸ் ஆஃப் த மைனர். அதே மாதிரி மைனர் இஸ் என்டைட்டில்டு டு ஃபைல் செப்பரேட் சூட். ஸோ நத்திங் திஸ் ரூல் ஷால் ப்ரொக்ளூட், மைனரை தடை செய்வதில்லை. ஷால் ப்ரொக்ளூட் த மைனர் இஸ் நாட் ப்ரிவென்டட். திஸ் ரூல் இஸ் நாட் ப்ரிவென்டிங் எ மைனர் ஃப்ரம் அப்டைனிங் எனி ரிலீஃப், வேறு பரிகாரம் எடுக்கிறதுக்கு அவைலபிள் அண்டர் எனி லா, வேறு சட்டங்களின் அடிப்படையில் வேறு பரிகாரங்கள் பெறுவதற்கு பை ரீசன் ஆஃப் மிஸ்காண்டக்ட், அவர் தவறான நடத்தை, கிராஸ் நெக்லிஜென்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் கார்டியன். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் கார்டியனுடைய தவறான நடத்தையினால் மைனருக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று வேறு ஏதாவது சட்டத்தில் வந்து பரிகாரம் இருக்குமானால் அந்த பரிகாரத்தை கேட்டு வழக்கு தாக்கல் செய்வதில் தடை ஏதும் இந்த விதி பிரகாரம் தடை ஏதும் இல்லை. ஸோ த மைனர் கேன் அஜிடேட் இஃப் இந்த மிஸ்காண்டக்ட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் மிஸ்காண்டக்ட் ஆர் நெக்லிஜென்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் தி next friend or guardian, then he is entitled to file a suit. If he can get relief under any other law for time being in force, then he can file a suit for that relief. That is the main. Then interest adverse. In this case, one of the citations, admittedly no appeal was filed by the plaintiff after attaining majority. அந்த வழக்கில் வந்து வாதி வந்து மைனரு, அவர் மேஜரான ஒரு பாடு அப்பீலே பையன். நோ அப்ளிகேஷன் வாஸ் ஃபைல்டு டு செட் அசைடு தி டிகிரி பாஸ்ட் OS 591 ஆஃப் 1983 by stating that C paternal uncle who represented was having interest adverse to that of plaintiff and that caused prejudice him. ஸோ அவர் வந்து அப்பீடும் அந்த வழக்கில் வந்து அப்பீடும் பயில் பண்ணுறதில்ல. தனக்கு வந்து பெட்டர்னல் அங்கிள் மாமா வந்து தனக்கு பிரதிநிதித்துவம் பண்ணது வந்து தப்பாக செஞ்சிட்டாரு, சரியாக செய்யலை, அதனால் வந்து டிகிரி செட்டிஸ்ஃபைடு பண்ணோன்னு எந்த வழக்கும் தாக்கல் செய்யவில்லை. தட் இஸ் தி காஸ்ட் டு தி ப்ரெஜுடிஸ். தட் இஸ் தி பிச்சாண்டி வெர்சஸ் கண்ணு 2011 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் சிவில் பேஜ் 716. தட் இஸ் தி who may act as an next friend or be appointed guardian for the suit. யாருக்கு வந்து who is the eligible to represent as a next friend or a court to be appointed as a court guardian. யாருக்கு தகுதியான நபர் யார்? நெக்ஸ்ட் ஃப்ரெண்டாக இயங்குவதற்கு யாருக்கு தகுதி உள்ளது? கோர்ட் கார்டியனை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு தகுதி உள்ளது? எனி பர்சன் இஸ் ஆஃப் சவுண்ட் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஷுட் பி சவுண்ட் மைண்ட். அவர் நல்ல திடகாத்திரமான மனநிலையில் இருக்க வேண்டும், ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமான மனநிலையில் இருக்குது. அட்டைன்டு மெஜாரிட்டி, அவருக்கு வந்து 18 வயது பூர்த்தி இருக்க வேண்டும். மே ஆக்ட் ஆஸ் என் எக்ஸ்பெரண்ட் ஆர் மைனர் ஆஸ் கார்டியன் ஆஃப் ஃபார் தி ஷூட். ஸோ த குவாலிஃபிகேஷன் ஃபார் டு ஆக்ட் ஆஸ் என் எக்ஸ்பெரண்ட் ஆர் கார்டியன், he must be of sound mind and he should be a major. ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரெண்டாவோ கார்டியனாக இருக்கோ வேண்டும் என்றால் அவர் வந்து 18 வயது பூர்த்தி அடைந்த நபராக இருக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியமானவும் திடகாத்திரமான நிலையில் இருக்க வேண்டும். இந்த அடிப்படை தகுதி இருந்தால் தான் அவர் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரெண்டாவோ கோர்ட் கார்டியனாகவோ இருந்து ஒரு வாக்கு நடத்த முடியும். தட் இஸ் தி பேசிக் குவாலிஃபிகேஷன். தென் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சச் அ மைனர் இஸ் நாட் அட்வர்ஸ் டு தட் ஆஃப் மைனர். அந்த பர்சனுக்கு வந்து அந்த மைனருக்கு எதிராக எந்த பாதிக்கக்கூடிய உரிமை இருக்கக்கூடாது. such a person, that is the qualified person, is not adverse to that of minor. அந்த மைனருக்கு எதிராக இருக்கக்கூடாது. அந்த மைனருக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு இதாக இருந்தால் அவருக்கு என் ஃபேமிலிக்கு பிரச்சனை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கக்கூடாது. He is not in case of next friend and defendant guardian and suit
and a plaintiff. So he is not in case of an experiment a defendant or in case of guardian of the experiment. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. That is the order 32, rule 4, sub rule 1. Then sub rule 2. Where a minor has guardian appointed declared by competent authority. Where a minor has a guardian appointed or declared by ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகார உத்தரவு படி ஒருத்தருக்கு வந்து ஒரு பாதுகாவலர் நியமிச்சிருக்காங்க. சப்போஸ் guardian is appointed properly by the court. No person other than the guardian shall act as an exponent of minor be appointed guardian in a suit unless the court considers reason to be recorded and it is for welfare of the minor, another person may be permitted to act in it. So whenever a person is appointed as a guardian by a competent authority, ஒரு தகுதியுள்ள சட்டத்தின் அடிப்படையில் ஒருவரை வந்து கார்டியனாக நியமனம் செய்யப்பட்டிருந்தால் he is only the person competent to represent the minor. The court thinks that the appointed guardian by the competent authority some reason, these are the reason the appointed guardian by competent authority, he is welfare, he is not looking after the welfare of the child. These are the activities done again by such a guardian. So he should not act as a guardian in a suit. The court can change him. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட தகுதியான நபர் வந்து அந்த மைனருக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டிருந்தால் அதை காரணம் காட்டி அவ்வாறு அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்ட நபர் வந்து இந்த காரணத்துக்காக அவர் வேண்டாம், வேறு நபரை நான் நியமித்து உத்தரவிடுகிறேன் என்று there must be sufficient reason to appoint another guardian when a competent guardian is appointed by competent authority. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா பண்ணணும். No person without consent to be appointed, no person in writing be appointed a guardian for the suit. இப்போ கார்டியன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு யார் வேணாலும் கூப்பிட்டு நீங்கள் இருந்துங்கன்னு சொன்னான்னா அவருக்கு அதுக்கு சம்மதம் வேண்டும். The guardian who is to be appointed as on behalf of the minor, he should give consent. I am ready to represent the minor. I have no objection. So he has to give the consent. அவர் வந்து யார் கார்டியனை அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாரு அவருக்கு அது சம்மதம் தெரிவிக்க வேண்டும். நான் இந்த மைனருக்கு எதிராக நான் அப்பாயின்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டால் he cannot be appointed as a guardian. So he must give consent to act as a guardian. ஒரு கார்டியனாக வந்து நான் நடந்துக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து தனக்கு வந்து சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அவர் சம்மதம் இல்லாமல் ஒரு நபரை அவருடைய சம்மதம் இல்லாமல் ஒரு மைனருக்கு கார்டியனாக இருக்குங்கள் என்று உத்தரவிட முடியாது. Then when there is no other person fit and willing to act as a guardian, யாருமே இல்லை, the court may appoint any officer to be a guardian. ஒரு அலுவலர், நீதிமன்ற அலுவலரையோ அல்லது ஒரு அலுவலரை வந்து may direct to cost to be incurred by such a duty and shall be borne by either parties or any of the parties. நீதிமன்றம் ஒரு அட்வொகேட் ஆஃபீஸர் ஆஃப் தி கோர்ட், he can be appointed as a guardian for minor and whatever the expenses incurred by that court guardian, the party to the suit should pay that cost amount, that is the and fund in the manner interested and may give direction for repayment allowance and the circumstances may require. அவருக்கு என்னென்ன சம்பளமோ எது கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கருதுகிறது அதை அனைத்தும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உத்தரவிட்டு வழங்குவதால். ஸோ அக்கார்டிங் டு தி சர்க்கம்ஸ்டன்ஸ் the court can pass order the remuneration for the guardian appointed and the expenditure incurred by the guardian, the appointed court guardian, and then the court may direct any of the party to the suit to bear all the costs incurred by the guardian appointed by the court. Then
Order 32, Rule 5. Representation by minor, next parent or guardian for the suit. Every application to the minor or other than the application order under Rule 10, Sub-Rule 10 may be made by his next parent or guardian for the suit. So every application to the court on behalf other than the application under இந்த விதி 10 உள்ள மனுவை தவிர மீதி எல்லா மனுவையும் அந்த நெக்ஸ்ட் பரண்டால் அந்த கோர்ட் கார்டியனே ஃபைல் பண்ணலாம். ஸோ the any petition other than the petition under sub rule 2 of rule 10 of order 32. ஸோ கட்டளை 32 விதி 10 துணை விதி 2ல் ஒரு மனுவை தவிர மீதி எல்லா மனுவும் அந்த கார்டியன் அல்ல நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு தான் போடலாம். ஸோ த கார்டியன் இஸ் என்டைட்டில் டு மேக் ஆல் அப்ளிகேஷன்ஸ் எக்ஸப்ட் தி அப்ளிகேஷன் அண்டர் ஆர்டர் 32 ரூல் 10 சப் ரூல் 2. Every order made in the suit on or on application before the court in which by minor is any concerned or affected without such a minor being represented by next parent or guardian as the case may be discharged under the pleader of the party and order to be obtained knew that might reasonably know and the act for the cost to be paid by such a pleader. Every order made in a suit ஒரு வழக்கில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது ஆர் எனி அப்ளிகேஷன் ஒரு மனு தாக்கல் பிஃபோர் தி கோர்ட் in which by which a minor is anyway concerned or affected. அதில் மைனருக்கு பங்கு அந்த மைனர் சம்பந்தமாகவோ அல்லது மைனர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் without such a minor being represented by an exparent or guardian. So whenever an ex parte order without representation, nobody is represented. If a person is appointed as a guardian by court or next parent, any adverse order is passed against a மைனர் ஒரு மைனருக்கு எதிராக அவர் பிரதிநிதித்துவம் இல்லாமல் அந்த வழக்கு ஏதாவது உத்தரவு ஏற்படுமானால் அந்த உத்தரவு ஏற்பட்டவுடன் மே பி டிஸ்சார்ஜ் அந்த கார்டியனை அதிலிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். வேர் பிடிலர் ஆஃப் பார்ட்டி அட் ஹூஸ் இன்சென்ட் சச் ஆர்டர் டு பி அப்டைன்ட் நியூ அண்ட் ரீசனபிளி நோ அண்ட் த ஃபேக்ட் ஆஃப் மைனர் அந்த காஸ்ட் டு பி பெய்ட் பை சச் அ ப்ளீடர். ஸோ அந்த வழக்கில் மைனர் இன்ட்ரெஸ்ட்டுக்கார் வக்கீலாக இருக்கிறாரோ அவர் தான் அந்த ரீசனபிள் அந்த இதை தெரிஞ்சு அந்த வழக்கு செலவு தொகையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தென் 6 ஆர்டர் 32 ரூல் 6 ரெசீட் பை நெக்ஸ்ட் parent ஆர் கார்டியன் ஃபார் தி சூட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிகிரி ஃபார் மைனர். ஒரு தீர்ப்பாணை மைனருக்கு ஒரு வழங்கப்படுகிறது சூட் ப்ராப்பர்ட்டி அண்டர் டிகிரி ஃபார் மைனர். அதில் யார் அதில் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி எதை வரவு வச்சு கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி. whenever a receipt is to be executed, who is the competent person? An exparent or guardian for the suit shall not allow. So any exparent who is conducting the case or a court guardian appoint shall not without leave of the court, அந்த நீதிமன்றம் அனுமதி இல்லாமல், so without permission of the court, he shall not receive any money or other on behalf of the minor. அந்த மைனர் ஒரு மைனர் சூட் போட்டு அல்லது மைனர் சூட்டுக்கு எதிராக போட்டு அதில் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டோ கார்டியனோ ரெப்ரசன்ட் பண்ணையில் அவருக்கு அந்த வழக்கில் எது வந்தாலும் மைனருக்கு எது வந்தாலும் அதை பெறுவதானால் அந்த வழக்கறிஞரோ யாரோ பெறுவதானால் அந்த தொகையை நீதிமன்றம் அனுமதித்த பின்னு தான் பெற வேண்டும். ஸோ without permission of the court, who is acting as a next parent or guardian is not entitled to any things obtained during the course of case proceedings. He is not entitled to execute any receipt without permission of the court by way of compromise before the degree or order. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு வெளியே போய் நின்று நாங்கள் மைனருக்கு எதிராக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், அதனால் நான் பண்ணிட்டேன்னு சொல்லி பை வே ஆஃப் காம்ப்ரமைஸ் பிஃபோர் தி டிகிரி ஆர் ஆர்டர் என்ற உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்னால் பைசல் செய்து கொள்வதற்கும் உரிமை இல்லை. அண்டர் டிகிரி ஆர் ஆர்டர் இன் ஃபேவர் ஆஃப் தி மைனர். ஒரு டிகிரியில் ஒரு மைனருக்கு 10 லட்சம் வர வேண்டியது இருக்குது,
நீதிமன்றத்தில் வந்து அந்த பணத்தை வந்து செலுத்தி நீதிமன்றம் அவர் வாங்கி நீங்கள் என்ன சொல்லுதோ அந்த உத்தரவு பிரகாரம் அவர் செயல்படணும். அவர் பிரதிவாதி வந்து நேரடியாக போய் அந்த பார்ட்டிகிட்ட கொடுத்து பணத்தை வாங்கி ரசீது போட்டு 10 லட்ச ரூபா நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பவர் உண்டானா இல்லை. தட் இஸ் தி கார்டியன் ஷுட் நாட் அப்டைன் and execute any money or whatever the things and the fruits of the degree. The fruits of degree cannot be obtained by a guardian or next friend without consent of the court, without permission of the court. நீதிமன்ற அனுமதி இல்லாமல் ஒரு கார்டியனோ அல்லது நெக்ஸ்ட் ஃப்ரெண்டோ ஒரு தீர்ப்பு தொகையினை அந்த தீர்ப்பினுடைய பலனை பெறக்கூடாது, மைனர் சார்பாக பெறக்கூடாது. தட் இஸ் தி மெயின். வேர் next friend or guardian for the suit has not been appointed, declared by to be a guardian, and minor having so appointed declared is under disability. Where next friend or guardian has not been appointed or declared by competent authority be guardian of a property of minor. அது நெக்ஸ்ட் ஃப்ரெண்டும் இல்லை, கார்டியனும் இல்லை, அப்பாயின்மெண்ட் பண்ணுறதில்ல, காம்பிட்டன்ட் அத்தாரிட்டியும் என்ன மைனருக்கு இவர் தான் கார்டியன் சொல்லி யாரும் வந்து அப்பாயின்மெண்ட்டும் இல்லை. ஸோ வென் தேர் இஸ் எ மைனர் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் கார்டியன் இஸ் நாட் இன் எ ஷூட் appointed or declared by competent authority, ஸோ அண்டர் டிசபிலிட்டி, அவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வர முடியாத இயலாமை இருந்தால், ஸோ தீஸ் ஆர் தி 3 சர்க்கம்ஸ்டன்ஸ். அப்பாயின்மெண்ட்டே இல்லாத இருக்கிறது, அந்த வந்து அந்த மைனர் அப்பாயிண்ட் ஆன உட்பட அவருக்கு ஏதாச்சும் இயலாமை இருந்தால், known to the court to receive money other removable, the court shall grant him to leave to receive the property. அந்த கோர்ட்டு நீதிமன்றத்திற்கு அதை known to the court and receive, கோர்ட்டே வந்து அந்த பணத்தை வாங்கிக்கும். ஸோ என்ன ஒருத்தரும் இல்லாதப்போ அந்த வாதி, இந்த பிரதிவாதியோ வாதியோ அந்த மைனர் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் அது யார் வாங்கிறது? தட் இஸ் தி ஹூ இஸ் த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி டு ரிசீவ் when a payment, nobody is to act on behalf of the minor. ஸோ ஒரு மைனர் வந்து ஒரு வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பாணை ஆகிடுது, அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அந்த பணத்தை யார் வாங்கிறதுக்கு அத்தாரிட்டினா கோர்ட் கேன் ரிசீவ். த கோர்ட், அந்த நீதிமன்றமே அந்த மைனருடைய பணத்தை வாங்கி கொள்ளலாம், செலுத்துவோரிடம் வந்து டைரக்ட். அண்ட் கோர்ட் ஷல் கிராண்ட் ஹிம் டு லீவ் டு ரிசீவ் தி ப்ராப்பர்ட்டி அண்ட் ரிக்வயர் செக்யூரிட்டி as a will and opinion sufficient protect the product and from waste ensure its proper application. எப்படி போட்டு எப்படி பண்ணி அதை என்ன பண்ணணுங்கிறது, grants leave to receive the property required to such a security, provided that the court may record and dispense with the security, granting the next friend or guardian to a recovery of money or remove under degree, such as an is a manager of individual and degree and order அண்ட் பார்ட்னர் இஸ் மைனர் பார்ட்னராக இருந்தால் காரணத்தை வந்து நீதிமன்றம் ஃபார் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட். ஸோ ஹெச்யூஎஃப் ஃபேமிலியில் வந்து அப்பா பண்ணுறாரு அல்லது ஒரு மைனர் ஒரு ஃபேமிலியில் வந்து மைனர் பார்ட்னராக இருக்கார், ரெக்கார்டட் டிஸ்பென்ஸ் வித் செக்யூரிட்டி கிராண்டிங் லீவ் டு தி நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் கார்டியன். இந்த மைனர் வந்து பணம் வாங்கினா அந்த பாதிப்பு, அந்த பணத்தை எதாவது வந்ததுன்னா அந்த பணம் நான் வந்து பணம் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு செக்யூரிட்டி கொடுக்குவேன். தட் இஸ் தி மெயின் சப்ரூல் 2 6 சப்ரூல் 2. ஸோ கிராண்ட் டு லீவ் தி ரிசீவ் தி ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெக்வயர் சச் எ செக்யூரிட்டி டைரக்டிங் எஸ் எ வில் ப்ரொடெக்ட் தி அண்ட் வேஸ்ட் அண்ட் என்ஷூர் ப்ராப்பர் அப்ளிகேஷன். ஒருத்தர் பணம் 10 லட்ச ரூபா ஒன்று வந்து ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்குறாங்க, அவர் வாங்கி அவர் சௌரியத்துக்கு செலவு பண்ணிட்டாருன்னா அப்புறம் அந்த மைனருக்கு உண்டான இது மிஸ்அப்ளிகேஷன், த ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி டிகிரி இஸ் மிஸ்அப்ளைடு. ஸோ இன் ஆர்டர் டு இட் சுட் நாட் பி மிஸ்அப்ளைட் பை தி நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் கார்டியன், த கோர்ட் கேன் கெட் தி செக்யூரிட்டி ஃப்ரம் தட் பர்சன். அந்த பர்சனை வந்து செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ரிசீவ் பண்ணுங்கள். மைனருடைய என்ன அமௌண்ட் வாங்குறீங்களோ 10 லட்சம் வாங்கினீங்கன்னா 10 லட்சத்துக்கு உண்டான செக்யூரிட்டியை வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு பர்னிஷ் பண்ணுங்கள். அது ஏதாவது லாஸ் ஆகிடுதுன்னா நீங்கள் அந்த 10 லட்சத்தை கட்டணும்னு சொல்லி செக்யூரிட்டி வாங்கிட்டு ரிசீவ் பண்ண சொல்லலாம்.
அந்த மாதிரி எப்போ வந்து அதை வேண்டியதில்லைன்னு சொல்லலான்னா மணி ரிசீவ் அண்ட் டிகிரி எக்ஸ்பரண்ட் இதை இஸ் அ மேனேஜர் ஆஃப் ஹிந்து அண்டிவைடட் ஃபேமிலி. வந்து கூட்டு குடும்ப மேனேஜர், அதாவது கர்த்தா அல்லது மேலாளர், அவர் போய் அந்த மைனர் சார்பாக ரிசீவ் பண்ணனா அவர் செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ண வேண்டியதில்லை. ஆர் இன் பேரண்ட் ஆஃப் மைனர், அப்பா அம்மாவே வாங்கிட்டாங்கன்னா அவங்க எங்கேயாச்சும் ஓடி செலவு பண்ணாங்கன்னா அதை பற்றி கவலை இல்லை. இவங்க 2 பேர் சீஃப் மேனேஜராகவோ அல்லது பேரண்ட் ஆஃப் தி மைனராக இருந்தால் அவங்க வந்து செக்யூரிட்டி கொடுக்காமையே அந்த மைனர் சார்பாக நீதிமன்ற தொகையை பெறலாம். அதர்வைஸ் whoever is the guardian or other than these 2 persons, that is the parents or a chief manager receiving any fruits of the degree, he should furnish the court security for that amount received by him. Then agreement or compromise when experiment or the suit. ஒரு வழக்கில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாமா, அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா 2 பேர் மியூச்சுவலாக, அது என்ன சொன்னேன். எக்ஸ்பரண்ட் ஆர் கார்டியன் ஷால் வித்தவுட் லீவ் ஆஃப் தி எக்ஸ்பிரஸ்லி ரெக்கார்டட் இன் த ப்ரொசீடிங் என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட் ஆர் வித் ரெஃபரன்ஸ் டு சூட் இன் தி நெக்ஸ்ட். ஸோ வாட் எவர் தி காம்ப்ரமைஸ் ஆர் எனி அக்ரிமெண்ட் மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் வெல்ஃபேர், இட் ஷுட் பி presented to the court. It should be without leave of the court. It should be presented. The permission should be obtained. These are the compromise arrived. These are the agreements made between the plaintiff and defendant for welfare of the minor. So they have to get the permission. So we are going to enter into a compromise. So the permission should be obtained. That is the Rule 7 or 32, Sub-Rule 1. An application under shall be made accompanied by affidavit. நான் இந்த மாதிரி பைசல் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஒரு பிரமாண பத்திரிகை, அவருக்கு என்ன, எதனால் இந்த காம்ப்ரமைஸ்னால் அவருக்கு என்ன நன்மைகள் எல்லாத்தையும் சேர்த்தி மைனர் ரெப்ரசன்டேட் பை ப்ளீடர் ஆர் டு சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ளீடர் டு எஃபெக்டட் தி அக்ரிமெண்ட் ஆர் காம்ப்ரமைஸ் பெனிஃபிட் ஆஃப் தி மைனர். இந்த அக்ரிமெண்ட் போட்டதுனால இந்த மைனருக்கு என்ன பலன் என்பதை அந்த அஃபிடவிட்டில் சொல்லி, தட் இஸ் வாட் ஆர் தி benefits in arriving the compromise or settlement between the 2 parties in which a minor is a party. Though the compromise should be, permission petition should be filed to obtain a compromise. In that permission petition, what is the welfare of the child, what is the welfare of the minor? So these are the welfare. If it is agreement is arrived, the minor will be benefited by following means. இந்த வழியிலெல்லாம் மைனருக்கு வந்து அதில் பலன் உள்ளது. அதனால் இந்த காம்ப்ரமைஸை நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி தி ஹேவ் டு சீக் எ பர்மிஷன். provided that OP express whether the affidavit or in certificate shall not proclaim from examine whether the agreement was the benefit. Mere filing affidavit or certificate, நான் இதெல்லாம் ஃபைல் பண்ணால் இதெல்லாம் நன்மைன்னு சொல்லி அது மேலே ஆர்டர் போடலாமா, அல்லது நீதிமன்றம் ஆராய்ச்சி பண்ணலாமா, மேற்கொண்டு பரிசீலனை பண்ணாமா, என்னென்ன வகையில் மைனருக்கு இதில் வந்து பலன் வருது அப்படின்னு சொல்லி கோர்ட் கேன் ஃபர்தர் மேக் அன் என்கொயரி. ஸோ வித்தவுட் தி affidavit, reason cited in the affidavit, apart from that, further enquiry can be conducted by the court whether the agreement is for welfare. நீதிமன்றம் மேலும் அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுத்தாலும் பர்மிஷன் பெட்டிஷனில் தான் தனியாக வந்து அதனை ஆராய்ச்சி செய்து அதை பரிசீலனை எல்லாம் படித்து பார்த்துட்டு இதில் வந்து பரவாயில்ல மைனருக்கு இந்த பலன் இருக்குதுங்க சொல்லி நீதிமன்றம் தீர்மானிக்கலாம். Any such agreement entered without leave of the court is voidable against all the parties other than the minor. மைனர் மட்டும் அதை வாய்டபிள் இல்லை, மைனர் பொறுத்தளவு. மற்ற பார்ட்டிஸ் பொறுத்தளவு வாய்டபிள். தட் இஸ் தி மற்ற பார்ட்டி பொறுத்தளவு செல்லாது. Any compromise or agreement is arrived without permission of the court, that is voidable against the all parties. மற்ற பார்ட்டியை பொறுத்தளவும் அது செல்லாது மைனர் தவிர அப்படின்னு சொல்லுங்கள். With this I conclude. Rule 8 we can see in the next class. Thank you for watching. If you want to like it and share it.